ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜ்பட். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நார்மல் ப்ளவுஸு. இது வந்து ஒரு கஸ்டமர் இன்னைக்கு நேற்றுக்கே கேட்டிருந்தாங்க. முகூர்த்த நாள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கிறதுனால என்னால் வந்து அர்ஜென்ட் துணி கொடுக்குறதையுமே வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே வாங்கின கஸ்டமருக்கு கொடுக்குறதையுமே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் சரி இன்றைக்கி நம்ம வந்து இவங்க துணி முடிச்சு வச்சிடலாம் அப்படின்றதுனால இன்றைக்கி காலையிலே வந்து நான் கடையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து அந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவங்களில் வந்து பார்க்க போனாக்கா 4 சாதா ப்ளவுஸ் இருந்தது, 2 லைனிங் ப்ளவுஸ். இந்த சாரீலேருந்து எடுத்தது ஒரு ப்ளவுஸு, ப்ளஸ் வந்து ஒரு சில்க் காட்டனில் பர்பிள் கலரில் வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. இது ரெண்டுமே வந்து லைனிங் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட துணி கொடுக்கும்போதே எனக்கு வந்து பாதி அமௌண்ட்டுக்கிட்ட நமக்கு ஸ்டிச் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. மீதி வந்து நம்ம தைச்சதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கணக்குமே கேட்டிருந்தாங்க, எழுதி கொடுத்துட்டேன். இதுபோல் கஸ்டமர் வந்து எங்கேயோ 100ல் ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. மீதி பாதி பேர் வந்து எப்படி இருக்காங்கன்னா, ஓரளவுக்கு நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா கொடுத்துட்றாங்க. ஒரு சில பேர் தான் வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து இப்போது இல்லை நான் இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம இந்த டைலரிங் ஃபீல்டில் வந்து நம்மளால் சக்ஸஸ் ஆகிறதோ இல்லை வந்து இது வேண்டான்னு தூக்கி போட்டு போகிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? அதனால் வந்து நம்ம இதை வந்து என்றைக்குமே வந்து சோர்ந்து போயிடக்கூடாது. நம்மளால் இதிலேருந்து எப்படி நம்ம வந்து கரெக்டாக வந்து இதை கரெக்டாக கொண்டு போக முடியும் அப்படின்றத நம்ம தான் நினச்சி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். நம்மளால் பேச தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நம்மளும் இந்த ஃபீல்டில் தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னாக்கா கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் வந்து தயங்காமல் அவங்கக்கிட்ட கோபப்படாமல் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து எனக்கு தையக்கூலி வந்து இவ்வளோ வருது, நீங்கள் துணி வாங்க வரும்போது எடுத்துகிட்டு வந்துடுங்கக்கா அப்படின்னு சொல்லிவிடுங்க. இல்லைன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் இல்லையா? அதனால் அதை மட்டும் கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இந்த பூ போட்ட ஜாக்கெட்டு மொத்தம் 4 ப்ளவுஸில் இந்த பூ போட்ட ஜாக்கெட்டுக்கு மட்டும் 2மே வந்து 1 மீட்ரு 1 மீட்ரு. அப்புறம் நார்மல் ப்ளவுஸு அந்த பிட்டு வந்து பார்த்துக்கிட்டாங்கனாக்கா அது வந்து 80 தான் இருந்துச்சு. 80 ஒரு கட்டிங்கும் 1 மீட்ரு ஒரு கட்டிங்கும் போட்டுக்கலாம் அப்படின்றதுனால இது 2த்தையுமே ஒரே இதாக போட்டுக்கிட்டேன். அது 2த்தையும் ஒரே இதாக போட்டுக்கலாம் அப்படின்றதுனால இப்போ வந்து இதில் வந்து நமக்கு பார்க்க போனாக்கா இவங்க வந்து கை வந்து ஒரு 2 இன்ச்சு வந்து இறக்கம் வைக்க சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து கை மட்டும் சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க கேட்குறது வந்து சின்னதாக இருக்குதுன்னு வைக்க சொன்னாங்க. ப்ளஸ் வந்து நம்ம இப்போ தைக்கிறது வந்து காட்டன் ப்ளவுஸு. அப்போ தண்ணியில் போட்டால் இன்னும் கொஞ்சம் ஏறும். அதனால் வந்து நம்ம அவங்க சொல்கிறத விட ஒரு 1/4 இன்ச்சோ ஒரு 1/2 இன்ச்சோ எக்ஸ்ட்ராவே வைக்கலாம். தண்ணியில் போட்டதுக்கப்புறம் அவங்க கேட்குற அளவில் வந்து கரெக்டாக இருக்கும். எப்பயுமே வந்து ஒரு காட்டன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க வெட்டுறீங்க அப்படின்னா அவங்க கேட்குற அளவை விட ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை ஒரு 3/4 இன்ச்சோ வந்து கொஞ்சம் கூடுதலாகவே வைங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க வந்து வாஷ் பண்ணி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கேட்ட அளவில் வந்து கரெக்டாக வந்து வரும். நீங்கள் அதே அளவுக்கே தைச்சிட்டிங்க அப்படின்னா வந்து கேட்பாங்க, என்னங்க நீங்கள் தண்ணியில் போட்டோடனே எல்லாமே ஏறிக்கிச்சு, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தைக்க வேண்டியதானே அப்படின்வாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணும்போதே கை கொஞ்சம் இறக்கமாகவும் இடுப்பு கொஞ்சம் இறக்கமாகவும் வந்து கட் பண்ணி தைங்க. மற்றபடி வந்து ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்லாம் இறக்க வைக்கணும்னு கிடையாது. அதெல்லாம் நீங்கள் அதில் என்ன அளவு இருக்கோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. இடுப்பும் கையும் மட்டும் கொஞ்சம் இறக்கம் வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். நான் எப்பயுமே அதுபோல் தான் பண்ணுவேன். அப்புறம் இதுலேயுமே வந்து இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இது நான் வந்து கை வந்து எப்பயுமே கரைப்பகுதி வெட்டுறது கிடையாது இப்போல்லாம். ஏன் அப்படின்னாக்கா கரைப்பகுதி தான் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஏறுது கை அப்படின்ட்டு. அதனால் வந்து எப்பயுமே வந்து அந்த பிசுறு பக்கம் வந்து மடித்து போட்டு நம்ம கட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா கை வந்து ஏற கிடையாது, நல்லா இழுத்து கொடுக்குது. இழுத்து கொடுக்கும்போது வந்து நமக்கு நல்லா வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்போ நம்ம அவங்க கேட்ட அளவு வந்து கரெக்டாக வந்து வருது. இதே வந்து நம்ம வந்து கரைப்பகுதி பக்கம் மடித்து போட்டு வெட்டுறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து அந்த கை வந்து ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. அதனால் இப்போலாம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கரைப்பகுதி பக்கம் நான் கை வெட்டுறதே கிடையாது. அந்த பிசுறு பக்கம் இருக்குது பார்த்திங்களா, வெட்டுறாங்கல்ல அந்த சைடில் தான் வந்து அந்த பிசுரை வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எம்மிங் பண்ணுறதுக்கு ஒரு இன்ச்சு விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் மார்க்கிங் பண்ணுறது. அதுபோல் நம்ம வெட்டும்போது எந்த ஒரு ஃபால்ட்டுமே வர்றது கிடையாது. நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இது போலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம கற்றுக்கும் போதே நம்ம வந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? நான் வந்து இத்தனை வருஷமாக நம்ம தைக்கிறோம், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்
இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து ஒரு குத்து மதிப்பாகவே நானே வந்து இதுக்கு இவ்வளோ தான் வரும் அப்படின்ட்டு பாடி சுற்றளவு வச்சு பார்த்தேன். கரெக்டாக இருந்தது. அதே போல் இடுப்பு வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு துணி இருந்தது. அதையுமே வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அதையுமே அட்ஜஸ்ட் பண்ணி நகர்த்திக்கிட்டேன். அதே போல் இதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா இடுப்புமே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே வந்து இறக்கிக்கிறேன். ஏன்னா வந்து நான் சொல்லியிருந்தேன்ல ஃபஸ்ட்டே உங்களுக்கு, அது வந்து இறக்கம் வைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏற்றி இருந்தால் தான் மறுபடியும் நம்ம திருப்பி பிரித்து செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இறக்கம் இருந்தது அப்படின்னா தண்ணியில் போட்டால் சரியாக இருக்கும். அதேமாரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஷோல்ட்ரு விட்டு பார்க்கும் நம்ம எவ்வளோ சிஸ்டர் விடுறது, அதுதான் வந்து ஷோல்ட்ரு வந்து வழிஞ்சு வருது, எதனால் வழிஞ்சு வருது, நான் வந்து நல்லா ப்ராப்பராக தான் கட் பண்ணுறேன், ஆனால் வந்து ஷோல்ட்ரு எனக்கு வழிஞ்சு வருது அப்படின்றாங்க. நீங்கள் எப்பயுமே வந்து அந்த ஷோல்ட்ரு விட்டு பார்க்க வந்து சைஸ் வாரியாக பிரிச்சுக்கோங்க. இப்போது 30 30லேருந்து 36, 38, 36 வரைக்கும் ஓகே. 36 வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷோல்டருடைய வெட்டு பாகம் வந்து 2 இன்ச்சு வைங்க. அதுக்கு மேலே நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து நமக்கு லைட்டாக வந்து கிராஸ் காட்டி நம்ம வந்து அதை வெட்டணும். கிராஸ் காட்டி வெட்டிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து ஷோல்டரில் வந்து இறங்க விடாமல் அப்படியே அமுத்துன மாதிரி வந்து இருக்கும். இல்லை எனக்கு வந்து ஷோல்டர் லென்த்து வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராடாக வேணும், நான் கொஞ்சம் க்ளோஸாக போட மாட்டேன், கொஞ்சம் ப்ராடாக போடுவேன் அப்படின்னாக்கா 2.5 வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ 2.5 வச்சிங்கன்னா தான் நீங்கள் தச்சு முடித்ததுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னாக்கா 2.25 இல்லை 3 இன்ச்சு அளவுக்கு வரும். அது உங்களுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் 2 இன்ச்சு வச்சிங்கனாலே வந்து நம்ம தச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா 2.5 இன்ச்சுக்கு வரும். அந்த ஒரு ஃபார்மேட்டு தான் வந்து நான் வந்து இது வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒன்ஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என்கிட்ட இந்த ஷோல்ட்ரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்தது கிடையாது. அந்த கட்டிங் ஸ்டைலு சின்ன நுணுக்கங்களை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம சரி செஞ்சு அதை நம்ம வெட்டணும் அப்படின்றத பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து இந்த ஷோல்ட்ரு இறக்கன்றது வராது. நான் இப்போது வந்து இந்த கட்டிங் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க என்னென்னலாம் நான் வந்து இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. நம்ம வந்து நெக்கோடைய இறக்கமும் பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் அதில் என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு தான் தைக்கணும், வெட்டணும். சாரி. அப்புறம் வந்து நம்ம இன்னொரு இதில் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னாக்கா, சாதா ப்ளவுஸில் மட்டும் நம்ம வந்து சேம் அதே அளவே வெட்டணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து தைக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கனாக்கா கொஞ்சம் லூஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஃப்ரண்ட் நெக் மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் மார்க்கிங் பண்ணதை விட ஒரு 1/2 இன்ச்சு மேலே வச்சு வெட்டுங்க ஃப்ரண்ட் நெக் மட்டும். அந்த மாதிரி வெட்டும்போது நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது நீங்கள் கழுத்து செக் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக வந்து இருக்கும். இல்லை நீங்கள் வந்து நல்லாவே அது அந்த இதில் இருக்கிற இறக்கமே நீங்கள் வச்சு நீங்கள் அதை கட் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னாக்கா பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து தான் வந்து கஸ்டமர் வந்து என்ன சொல்லுவாங்க, என்ன சிஸ்டர் கழுத்து வந்து ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்வாங்க. சின்ன விஷயந்தான். நீங்கள் அதெல்லாம் வந்து சரி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து கட்டிங் தான் மெயினாக வந்து கட்டிங் ப்ராப்பராக இருந்தது அப்படின்னாலே வந்து நமக்கு ஸ்டிச்சிங் நம்ம வந்து யாராக இருந்தாலும் ஒரு வீடியோவை பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட முடியும். ஆனால் கட்டிங் வந்து நீங்கள் வந்து பழகிற விதத்தில் தான் வந்து நமக்கு வந்து அது வந்து கரெக்டாக வரும். ஒரு நீங்கள் நல்லாவே நான் ப்ராப்பராகவே கட் பண்ணுவேன் அப்படின்றவங்களாவே இருந்தாலுமே ஒரு சின்ன நுணுக்கங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்று மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே போல் இன்னொரு டிப்ஸுமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, நான் வந்து ஒருத்தவங்க வீடியோவை பார்த்துட்டு தான் அதை வந்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகேவாக இருந்தது எனக்கு. அதை நான் வந்து எனக்கு ஓகேவாக இருந்ததுனால சரி உங்களுக்குமே அதை நம்ம சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஜாக் மிஷினோ இல்லை வந்து பிரதரு இல்லை மெரிட்டு உஷா இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி தான், எந்த மாதிரி மிஷினாக இருந்தாலும் நம்ம வந்து தைக்கும்போது ஒரு சில நூலுங்களை பார்க்கும்போது ஒரு சிலர் தான், எல்லா நூலும் அப்படி சொல்லிட முடியாது. ஒரு சில நூல் வந்து தைக்கும்போதே நமக்கு வந்து ஒரு மாதிரி டைட்டாக தைக்கும். அது நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் தைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நூல் அறுந்துக்கும். அப்போ வந்து அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அந்த மெழுகுத்தன்மை வந்து கம்மியாக இருக்கும். அது வந்து நம்ம மிஷினுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. அப்போ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அதில் கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு, அதாவது மிஷின் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தைங்க. கண்டிப்பாக வந்து அந்த டைட்னஸ் வந்து இருக்காது. இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.